இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? பிரஸ் ஆன் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவில் முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவில் முன்னேறி செல்லுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. பிலிப்பியர் 3:7 14 வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-14 வரை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மனதிற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து முன்னேறுவது அல்லது கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்வது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பவுல் என்ன செய்றாரு அப்படின்னா, பல காரியங்களை அவருடைய வாழ்க்கையில சாதிச்ச காரியங்களை, அவருக்கு மெடல் போல இருந்த காரியங்களை எல்லாத்தையும் குப்பையும் தள்ளிட்டு கிறிஸ்துவுக்காக முன்னேறி செல்வதை நாம பார்க்கிறோம். ஓகே, முதலாவதாக இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவுண்டிங் ஆல் ஆஸ் லாஸ் ஃபார் கிரைஸ்ட். கர்த்தருக்காக இழக்கும் காரியங்களாக நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச சாதனைகள், அப்புறம் நம்முடைய மத ரீதியிலான அல்லது சுயநீதியிலான கிரெடென்ஷியல்ஸ் அல்லது தகுதிகள் அப்படின்னு சொல்றோம்ல, மக்களுடைய பாராட்டுகள், எல்லாத்தையுமே நாம லாபமாக கருதாமல் நஷ்டம் என்று, குப்பை என்று நாம கருதுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுல் ஒரு யூத சம்பிரதாயத்திலிருந்து வருகிறவர். பரிசேயர்களுக்கெல்லாம் பரிசேயர், எந்த குறையும் இல்லாம பிரமாணத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒருத்தர். அவர் நிச்சயமாக ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தான் எந்த அளவுக்கு தகுதி பெற்ற ஒரு ஆளு அப்படிங்கிறத அவர் எப்போதுமே மனசுல வச்சிருந்தாரு. இப்ப ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் அவருக்கு பிரமாதம் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அது எல்லாமே இப்ப நஷ்டம் என்று சொல்றார், குப்பை என்று சொல்றார். அவருடைய யூத பாரம்பரியம், அவருடைய பரிசேய தகுதி, அவர் பிரமாணங்களை காத்த விதம் எல்லாமே இப்ப குப்பை என்று சொல்றத பாக்குறோம். தன்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமான காரியம் அப்படிங்கிறத மீண்டுமாக அவர் வரையறை செய்கிறார். வாழ்க்கையின் மதிப்புகளை அல்லது மதிப்பீடுகளை அவர் மீண்டுமாக வரையறை செய்கிறார் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சிலர்லாம் நான் சொல்ல என்ன கேட்டிருக்கிறேன், அவங்க வேலை வேலை வேலைன்னு போயிருப்பாங்க, அல்லது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பிசினஸ்லயே டைம் செலவு பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மதிப்புகளையும் வேறு விதத்துல வரையறை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் மதிப்புன்னு நினைச்சேன், இதெல்லாம் ரொம்ப விலையேற பெற்றதுன்னு நினைச்சேன், ஆனா இதெல்லாம் சாதாரண காரியம் அப்படிங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் குப்பை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் தாண்டி நாம நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சிலர்லாம் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதே போலதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த பின்பு, இயேசுவுக்குள்ளே வந்ததுக்கு பின்பு
அவருக்கு மதிப்பீடுகள் எல்லாம் மாறுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மார்க் 10வது அதிகாரத்துல 17 இருந்து 27 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, மார்க் சாப்டர் 10 வெர்சஸ் 17 through 27 அது நீங்க வாசிக்கும் போது, அங்க ஒரு வாலிபன், வாலிப பணக்காரன் இயேசுகிட்ட வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறான். அவன் ரொம்ப ப்ரௌடா அவன் சொல்றான், நான் வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸ், இந்த பிரமாணம், அந்த பிரமாணம் எல்லாத்தையும் நான் வந்து கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம், அவன் சொல்றான். ரொம்ப ரொம்ப தைரியமா பெருமையோட அவன் சொல்றான். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, சரி நீ எல்லாத்தையும் பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிக்கிற, சரி இப்ப நீ என்ன செய்ய அப்படின்னா போயிட்டு உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு நீ கொடுத்துரு, அது மூலமாக உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாகும். அதன் பின்பு என்ன செய், என்ன பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், ரொம்ப व्यசனத்தோட அங்க இருந்து கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அங்க வேதவசனம் சொல்கிறது, ஏனென்றால் அவனுக்கு நிறைய வெல்த் இருந்துச்சு, ஐஸ்வர்யம் இருந்தது, செல்வம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பெருமையா வந்து நான் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதெல்லாம் செஞ்சுட்டேன், எனவே எனக்கு முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். பட் இயேசு வந்து ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறார். அதாவது எல்லாரும் பணத்தெல்லாம், அதாவது செல்வத்தெல்லாம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துட்டு எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒண்ணும் இல்லாம துறவி போல இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் சொல்ல. இங்க இந்த பணக்கார வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, நான் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா, நித்திய ஜீவனை அடைவதற்காக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்றத காண்பிக்கிறேன்ல. பிரமாணங்களை நான் நான் சொல்றதெல்லாம் நீ செய்வ அப்படின்னு நீ சொல்றல்ல, நான் இப்ப இதை சொல்றேன், நீ செய்யி அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து व्यசனத்தோட அங்கிருந்து கடந்து போறான் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ஏன்னா அவனுக்கு வந்து நித்திய ஜீவனை காட்டிலும் அவனுக்கு இருந்த பணமும் அவனுக்கு இருந்த சொத்தும் வந்து ரொம்ப ரொம்ப மதிப்புள்ளதாக இருந்தது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு காலம் இயேசு வந்து எல்லா சொத்தையும் வித்துட்டு நீங்க துறவியா போங்கன்னு சொல்ல, பட் இது அவனுக்கு வைத்த டெஸ்ட் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்த விருப்பப்படுறேன். அதே போலதான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு இருந்த ஸ்டேட்டஸ், அப்புறம் நான் வந்து நீதிமான் அப்படிங்கிற ஒரு தகுதி, எனக்கு வெற்றி கிடைக்குது, நான் வந்து ஒரு பெரிய ஆளு, மத தலைவர் அப்படிங்கிற தகுதி எல்லாத்தையும் அவர் வந்து நஷ்டம் என்று அவர் தூக்கி போட்டு விட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் நித்திய ஜீவன், அது மட்டுமல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாஞ்சை அவருக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு 13வது அதிகாரத்துல மத்தேயு 13 45 46 வாசிச்சீங்க அப்படின்னா, அங்க இயேசு கிறிஸ்து வந்து பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு சின்ன உவமை மூலமாக அங்க விளக்க சொன்னார். ஒரு சின்ன உவமை தான், ஆனா நிறைய அந்த இடத்துல அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன உவமை? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வியாபாரி அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முத்துக்களை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த முத்துக்களை அவன் தேடின போது கண்டுபிடிச்சிட்டான். அத அவன் வந்து கண்டுபிடிச்ச போது என்ன செய்றான்னா, தனக்கு இருந்த எல்லாத்தையும் வித்து அந்த முத்து இருக்கிற முத்த என்ன செஞ்சிடறான், அவன் வாங்கிடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வித்து அது ஒரு சரியான ஒரு காரியம். எல்லாமே வந்து பரலோக ராஜ்யம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த வியாபாரி முடிவுக்கு வரான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதும், இயேசு கிறிஸ்துவோட வாழ்வதும் முத்துக்களை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத மறந்து போய் விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து விலையேற பெற்றது தான். அதை காட்டிலும் விலையேற பெற்றது இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எஜுகேஷன் வேணான்னு சொல்ல, நம்ம வந்து நீதிமானா இருக்கிறது வேணான்னு சொல்ல, வாழ்க்கையில நம்ம எதுவுமே சாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அல்லது ஓட்டப்பந்தயத்துல ஓடி மெடல் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, அல்லது நல்ல கம்பெனில நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு ஒரு பாராட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. பட் இது எல்லாமே ஓகே தான். பட் இத தாண்டி இதுக்கு மேல நமக்கு முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது, இயேசு கிறிஸ்துவை அறிவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப அ முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய சிஇஓ அப்படிங்கிற டைட்டில், அப்புறம் தன்னுடைய அச்சீவ்மென்ட்ஸ், அப்புறம்
தனக்கு கிடைச்ச விருதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போயிட்டு இந்த அகதிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஆஹ் அங்க போயிட்டு அந்த அகதிகள் மத்தியில அவரு அவங்களுக்கு ஏதாவது சமூக சேவை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, நீ ஏங்க அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ஏழைகளை நான் பார்க்குறேன். அந்த இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி பல்வேறு விதங்கள்ல மக்கள் அ இத காட்டிலும் இது நல்லது. இதுதான் எனக்கு வந்து திருப்தி தருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த காரியத்த செய்யறத நாம பார்க்குறோம். நாம நம்முடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள விட்டுட்டு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வைத்து நாம வந்து எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும். அவர முன்பாக வைத்து, அவர மையமாக வைத்து, அவரை எல்லாவற்றிலும் வைத்து, எல்லா இடத்திலும் வைத்து நாம செய்ய முடியும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் இது வந்து எப்படி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. இந்த வசனங்கள வாசிக்கும்போது தவறான கருத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறான கருத்துக்களையும் நாம போக்குவது மிக, மிக முக்கியமான ஒரு காரியம். சிலர் என்ன நெனச்சுக்கிறாங்க, நம்முடைய நம்முடைய டைட்டில்ஸ் அ ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. பிஷப்ன்னு இருக்கிறதோ, அல்லது அப்பாஸ்டல்ன்னு இருக்கிறதோ, ஈவன் பாஸ்டர் அப்படின்னு இருக்கிறதோ, ரொம்ப முக்கியமான டைட்டில்ஸ். அத வந்து யாராவது மாத்திட்டா, அ அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து பாஸ்டரா இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு பிரதர், அ உங்களுக்கு உங்களுடைய சகோதரன். நானும் சபையில ஒரு விசுவாசி. பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்ஷன். ஆ பாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு டைட்டில்லாம் கிடையாது. என்ன பாஸ்டர்ன்னு கூப்பிடாட்டினாலும் நான் பாஸ்டரா வந்து ஃபங்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த டைட்டிலையும் தேடி நம்ம போக தேவையில்ல. ஆனா ஃபங்ஷன தேடி போலாம். ஃபங்ஷன தேடி போறது அப்படின்னா, நான் என்னைய வந்து அ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டாக்டர் அப்படின்னு ஃபார் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். மருத்துவர் அ அல்லது டாக்டர் அப்படின்னு சொல்லாட்டினாலும், நான் வந்து அ மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தேன்னா, நான் டாக்டரா தான் இருக்கிறேன் இல்லைங்களா? நான் படிச்சுட்டு மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தேன்னா டாக்டரா தான் இருக்கிறேன். சிலர்லாம் வந்து ஐயான்னு கூப்பிடலாம். அல்லது அ சார்ன்னு கூப்பிடலாம். அல்லது சகோதரனே கூட கூப்பிடலாம். பட் அவங்க வந்து நான் என்ன என்ன ஃபங்ஷன் பண்றேனோ, அத வந்து அவங்க மாத்தவே முடியாது. என்ன டைட்டில வேணா மாத்தலாம். நான் என்ன ஃபங்ஷன்ல இருக்கிறேனோ, அத வந்து அவங்க மாத்த முடியாது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க, நாம பவுல போல இந்த பிரமாணத்தை சார்ந்த அல்லது அ மதம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அ ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இல்ல, இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு தான் பவுல் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ, நம்ம வந்து பிரமாணம் சில இடங்கள்ல சில காரியங்கள் நம்ம செய்யணும். அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற சில நாகரிகம் கொண்ட ஒரு சில அ காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனா, அதுக்காக நாம அதெல்லாம் அதை மதத்தைப் போல, மத சடங்குகளப் போல செய்து அ கடவுள வந்து பிரியப்படுத்த முடியும் அப்படின்னா, நிச்சயமா பிரியப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ, நம்ம நமக்கு முக்கியமானது யாருன்னா இயேசு. இயேசுக்கு இயேசுவோட சேர்ந்து வேற எதுவுமே கிடையாது. இயேசு போதும் என்பத நம்ம இந்த இடத்துல அ முன்பாக வைக்கிறோம். அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 9வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, 9வது வசனத்துல, "நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நானு கிறிஸ்துவுக்குள் பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால, அதன் மூலமாக வருகிற நீதி உடையவன் அப்படின்னா, கிறிஸ்துவை பின்பற்றுவதினால் ஆண்டவருடைய பார்வையில சரியானவனாக இருந்து, நான் என்ன செய்யணும்? நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்றாரு. அதாவது விருதுகள் வாங்கியோ, தலைப்புகளை பெற்றோ, அல்லது வேற காரியத்தை பெற்றோ இல்ல. நான் வந்து அ சுயநீதிய சார்ந்தில்லாமல், ஆண்டவர விசுவாசிக்கிறவனாக, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாக, நீதி செய்கிறவனாக, நல்லது செய்கிறவனாக, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றத நான் பார்க்கிறோம். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா கிரியை சார்ந்த அம் கிறிஸ்தவ வாழ்க்கைய வந்து நிச்சயமாக அது
அது தவிர்க்க சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிரியை சார்ந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய பார்வையில நான் வந்து சரியா செய்யறேனா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச்சோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். அல்லது ஒரு ஒரு டினாமினேஷன், ஒரு ஸ்தாபனம், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம். கிறிஸ்துவுக்கு நான் பிரியம் உள்ளவனாக இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீதிமான், நீதி அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனோட நல்லுறவில் இருப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது தேவனுடைய பார்வையில நாம ஆஹ், நீதிமானாக சரியான விதத்துல இருக்கிற ஒரு ஆளாக இருப்பது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் வாசிச்சீங்க அப்படின்னா, லூக்கா 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு சின்ன உவமையை பார்க்கிறோம். 2 பேரு ஆலயத்துக்கு போறாங்க ஜெபம் பண்றதுக்கு. ஒருத்தன் வந்து பரிசேயன், இன்னொருத்தர் வந்து ஆயக்காரர் அப்படின்னா வரி வசூலிக்கிறவர். பரிசேயர் வந்து சொல்றாரு, நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் வந்து தசமபாகம் கொடுக்குறேன், நான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நான் வந்து பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆயக்காரனை போல இல்ல அப்படின்லாம் சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. தன்னையே பெருமையா பேசி அவர் ஜெபம் பண்றாரு. இந்த ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய மாரில அடித்துக்கொண்டு ஜெபம் பண்றான். தேவனே என் மேல இறக்க வைங்க அப்படின்னு சொல்றான். நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 2 பேரை குறித்து இயேசு ஒரு ஒரு தீர்வு கொடுக்கிறார். ஒரு ஒரு அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மனுஷன், அதாவது ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், இந்த மனுஷன் பரிசேயன் அல்ல. இந்த மனுஷன் தான் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாக சென்றான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது எப்படி இருக்கிறோம்னா, நாம விசுவாசத்துல ஆண்டவரை வந்து நம்பினவர்களாக, ஆண்டவரை நம்பினதினால், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதனால், நம்ம ஆண்டவருடைய பார்வையில சரியா இருக்கிறதுனால, நாம என்ன செய்றோம்? ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமானது என்ன? பிரமாணம் கிடையாது. பிரமாணம் கிடையாது. அதாவது மோசேயுடைய பிரமாணம் கிடையாது. மோசேயுடைய பிரமாணம் அப்படின்னா என்னது? மோசேயுடைய பிரமாணத்தின்படி செய்ற பல்வேறு காரியங்கள். நம்ம வச்சுக்கலாம். விருத்த சேதனம் வச்சுக்கலாம், அல்லது யூத பண்டிகைகள்னு வச்சுக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. யூத பிரமாணத்துல இருக்கு. சோ இந்த பிரமாணங்கள்லாம் கிடையாது. நான் இயேசுவ நம்புனா போதும், இயேசுவுக்கு பிரியமா இருந்தா போதும், அது எனக்கு போதும் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். மற்றது எல்லாமே குப்பை என்று இந்த இடத்துல பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 20, 22ல நம்ம பார்க்கிறோம். பிரமாணத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தினால நாம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு கலாத்தியர் 2:16ல வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினால் அல்ல. எனவே நாம இதை குறித்து பெருமை பாராட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல நாம பார்க்கிறோம். சோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்களும் நானும் ஆண்டவர்ட்ட வந்தபோது எப்படித்தம்மா வந்தோம்? கந்தல் துணியோட அழுக்கா நம்ம ஆண்டவர்ட்ட வந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நம்மள எல்லாம் கழுவி, நல்ல ஒரு ஆடைய கொடுத்து, அவரோட நம்மள வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த கழுவி அவருடைய ஆடைய கொடுத்தார் இல்லைங்களா? அதான் ரட்சிப்பு. நம்மள வந்து நீதிமான் ஆக்கியிருக்கார். நீதியின் வஸ்திரத்தினால நம்மள தரித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க ஆண்டவருக்கு, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. ஓகே. ஆம், அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த இந்த வசனத்துல இந்த வசனத்தை வச்சு நம்ம ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிறோமா? அதாவது நம்ம கிரியையினால அல்ல, கிருபையினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரே என் மேல கிருபை வைங்க அப்படின்னு அந்த ஆயக்காரன் சொன்னது போல நம்ம ஜெபம் பண்ணோம். அதே போல பிரமாணத்தினால் அல்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு நான் என்ன செய்றேன்? நீதிமான் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து ஏதாவது தப்பா இதுல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. அப்ப நான் சர்ச்சுக்கு வர தேவையில்ல. நான் வந்து பைபிள் வாசிக்க தேவையில்ல. நான் வந்து ஜெபம் பண்ண தேவையில்ல. நான் வந்து ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரா? அது வந்து கிரியை தானே. நான் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? ஆண்டவர் வந்து என்ன நேசிக்க மாட்டாரா சர்ச்சுக்கு போனேன்னா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி என்ன செய்வாங்க, அது எல்லாமே வந்து கிரியை சார்ந்தது. நான் கிருபைய மட்டும் தான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கிருபை எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அருமையானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். பைபிள்ல நாம பார்க்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிய கொடுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்ப வந்து நம்ம பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நான் வந்து ஆண்டவர விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், ஆண்டவர் கிருபை போதும் அப்படின்னு நானு சொல்ல சொல்ல ஒரு காரியத்த நான் மனசுல வச்சுக்கணும். ஆண்டவருடைய கிருபை போதும்ன்னு சொல்றோம்ல, அப்ப நான் ஆண்டவருடைய கிருபைய சார்ந்து ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். சபைங்கிறது என்னது? ஆண்டவர் வந்து அ தான் கட்டுவேன் என்று சொன்ன அந்த ஒரு சமுதாயம் தான் சபை. இயேசு சொன்னார் இல்லைங்களா? நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அப்ப இயேசு வந்து அவர் சபைய கட்டியிருக்கிறாரு. நான் போலனா எப்படி? அங்க சபைக்கு போணும்ல. நான் சபையில போயிட்டு நானு கலந்துக்கணும் அப்படிங்கிறது எனது வரணும். அதேபோல வேத வசனம் வந்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கு நம்மை நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக நம்மை தகுதிப்படுத்துவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனால் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வாக்கியங்கள் தான். தேவனை வெளிப்படுத்தும் வாக்கியங்கள் தான். வேத புஸ்தகத்த வேத புஸ்தகம் நம்ம சொல்ல முடியும். அப்ப நான் இப்படி வேதத்த படிச்சா தான் ஆண்டவர் வந்து என்ன நேசிப்பாரா? வேதத்த படிச்சா தான் நான் கிறிஸ்டியனா? அப்படிலாம் இல்ல. தேவையில்ல. அது வந்து நீங்க கிரியை சொல்றீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர வெளிப்படுத்துற ஒரு புஸ்தகம் இருக்குன்னா, அதை எந்த அளவுக்கு நான் வந்து ஊக்கமாக நான் அத படிக்கணும். அப்பதான் நான் ஆண்டவர தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு என்ன செய்யணும்னா, என்னை இன்னும் பைபிள வாசிக்க வைக்க வேண்டும். ஆண்டவர்ட்ட ஜெபிக்க வைக்க வேண்டும் அருமையானவர்களே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 3வதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 3வதாக 10லிருந்து 11 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, அங்க அவர் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல பத்தி பேசுறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல பத்தி பேசுறாரு. இங்க சொல்றாரு, இப்படி நான் அவரையும், யாரையும்? இயேசு கிறிஸ்துவையும், இப்படி நான் இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்ற. நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த எழுப்புதின் வல்லமை, எழுப்புதல் இல்ல, உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த வெற்றியில் வெற்றியில் வாழ்வது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய ஜீவனை வாழ்வது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிரோடு எழும்பினார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைச்ச வெற்றி, பிசாசினுடைய எல்லா காரியங்களையும் அவர் வந்து அவர் வந்து தோல்வி அடைய செய்தார். பிசாசினுடைய கிரியையெல்லாம் அழிக்க முடியாத தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். சிலுவையில பிசாசு மேல அவர் வெற்றி கொண்டார். பாவத்தின் மேல வெற்றி கொண்டார். மரணத்தின் மேல வெற்றி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வெற்றியில நம்ம வாழ்றோம். உயிர்த்தெழுதலின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வெற்றியில தான் நான் வாழ்றேன். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? தண்ணிக்குள்ள போறது வந்து அடக்கம், இயேசுவோடு அடக்கம் செய்யப்படுவது. தண்ணியிலிருந்து எழுப்புவது என்பது இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்படுவது. அப்ப நான் இயேசுவோடு உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிற காரியம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, நான் புது ஜீவனோட இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த புது ஜீவனோட. அது மட்டுமல்ல, இங்க பவுல் சொல்றாரு, அவருடைய பாடுகளின் ஐக்கியம். நான் வந்து, ஓ வாவ்! இயேசு எனக்கு வெற்றி கொடுத்து விட்டார் அப்படின்றது மட்டும் எனக்கு இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நான் பாடுகளை பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவரு எனக்காக பாடுபட்டார். உயிர்த்தெழுதல்ல நானு அவரோட இருக்கிறேன். நானு பாடுகளிலும் ஐக்கியமாகணும். எந்த விதமான உபத்திரவம் வந்தாலும் சரி,
அதை நான் சகிச்சுக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, இந்த இந்த கான்செப்டோட நான் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி விட்டேன். இயேசு கிறிஸ்து வந்து செத்த தேவன்லாம் கிடையாது. அவர் உயிரோடு இருப்பவர். ஸோ அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கு. அவருடைய வெற்றியில நான் வாழ்றேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் அவருடைய பாடுகளிலும் ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிறேன். என்ன வந்தாலும் சரி, நான் அவருக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எனவே எல்லாமே எனக்கு நஷ்டம், எல்லாமே எனக்கு குப்பை என்று சொல்றார். இது இதுக்கு முன்னாடி இருந்த அவருக்கு வந்து விலையேற பெற்ற காரியம், தகுதியான காரியம், இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்ற காரியம் எல்லாமே இப்ப என்ன சொல்றாருன்னா, அது எல்லாமே நஷ்டம், குப்பை அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, நான் வந்து சும்மா இயேசுவை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கேனா, அல்லது இயேசுவை தனிப்பட்ட விதத்துல என்னுடைய அனுபவத்துல அறிந்து வைத்திருக்கிறேனா? இது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இயேசுவை பத்தி அறிந்திருக்கிறேனா? நான் வந்து சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறைய பேரு யூடியூப்ல நீங்க பார்ப்பீங்க. இயேசுவுடைய கதையெல்லாம் சொல்லி அவங்க நல்லா பேசுவாங்க. தாவீது கதையை பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உடனே நம்ம ஆட்கள் வந்து, அவங்க பாருங்க, அவங்கலாம் சொல்லிட்டாங்க, இவங்கலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அ ஏதோ இயேசு கிறிஸ்துவுக்கு நெறைய ஃபேன்ஸ் தேவையும் போல, அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு கிரெடென்ஷியல்ஸ் தேவை போல. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னா, அ அவருக்கு வந்து அங்கீகாரம் தேவை போல அ அவங்க வந்து பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அங்கீகாரமும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு யாரும் சர்டிபிகேட்டும் குடுக்க தேவையில்ல. ஆ இயேசு கிறிஸ்துவை வணங்காமல், இயேசு கிறிஸ்துவோட உறவுக்குள்ள வராம, என்னதான் அவர பத்தி பேசினாலும், அது வந்து அவரை பற்றி பேசுவதுதான். என்னதான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து வைத்திருந்தாலும், அது இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து வைத்திருப்பதுதான். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வது என்பது, தன்னுடைய வாழ்க்கையை வந்து இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்து, இயேசுவுக்காக, இயேசுவோடு வாழ்வதுதான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த கேள்வி, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? அப்படின்னா, இயேசுவை நாம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய அவருடைய வல்லமை அறிந்திருக்கிறோம். அப்புறம் நமக்காக என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவரைப் போல நாம இருக்க வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் இன்டிமசி அண்ட் இமிடேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட். இன்டிமசி லீட்ஸ் டு இமிடேஷன் அண்ட் இமிடேஷன் லீட்ஸ் டு இன்டிமசி. அதாவது ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறது, ஆண்டவரை போல வாழ்வதற்கு உதவி செய்யும். ஆண்டவரை போல வாழ்வது ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமாக நம்மளை கொண்டு போய் வைக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 22வது அதிகாரம், அப்புறம் யோவான் 21, லூக்கா 22, யோவான் 21 வாசிச்சீங்கன்னா, அங்க லூக்கா 22ல இயேசு கிறிஸ்துவ 3 முறை மறுதலிக்கிறார் பேதுரு. அவர் இயேசு கிறிஸ்துவ அங்கீகரிக்கிறதுக்கு, ஆமா நான் இவரோட தான் இருந்தேன், இவரை தெரியும்னு சொல்றதுக்கு அவருக்கு முடியல. பயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, நீங்க அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பேதுருக்குள்ள எப்படி வேலை செஞ்சுச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 21வது அதிகாரத்துல உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவரை கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எழும்பி நின்னு பேசுறார். அவ்வளவு தைரியமா பேசுறாரு. யாருமே அவரை வந்து ஆ கட்டுப்படுத்தவே முடியல. அந்த நேரத்துல நீங்க போயிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ப்ளீஸ், உங்கள அடிச்சிட போறாங்க." அப்படின்னு சொன்னீங்கன்னா, "ஏய் சும்மா இருப்பா. நான் இப்படிதான் பேசுவேன். ஆண்டவருக்காக நான் பேசுறேன். என்ன சொன்னாலும் பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப தைரியமா பேசுறாரு. தைரியமா பேசுறாரு. 3000 பேர் அன்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவராக, ஆம், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராகவும், ஸ் மறுதலித்தவராகவும், அதன் பின்பு மனம் திரும்பி வந்தவராகவும், வாழ்க்கையில வந்து மனம் மாறினவராக, அந்த இடத்துல தைரியமாக பேதுரு பேசுறத நாம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. நீங்க ஒரு பிளாக் ஸ்மித் எடுத்துக்கங்க. அந்த அ இரும்பு எல்லாம் வளைக்கிற ஒரு இரும்பு வேலைலாம் செய்வார்ல, நெருப்புல வச்சு. ஸோ அவர நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவரு அந்த 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 அ அந்த ஒரு ராடு வச்சுக்கோமே, ஒரு
இரும்பு ராடு அதை வந்து வளைக்கிறார் அப்படின்னா, அதுல நெருப்புல வைக்கிறதுல இருந்து எடுக்கிறதுல இருந்து அப்புறம் அதை அடிக்கும் போதுல இருந்து அவர் என்ன செய்யறாருன்னா, ஹீ கேன் ஃபீல் இட். அதை அவர் வந்து ஃபீல் பண்ண முடியும். வளையறதுல இருந்து எல்லாமே அவரால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த வாழ்க்கை இருக்குல்ல, நம்மளை வந்து ஆண்டவருக்குள்ள வைத்து வளைக்கும் ஒரு காரியம், நம்மளை வந்து ஒரு சரியான கருவியாக, நாம சரியான கருவியாக மாறும் ஒரு காரியம். இது எல்லாமே சில வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டை நம்ம உணர்வோம். நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வரோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் சரியா வளையல அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். பட் நம்மளை உருவாக்குகிறவர் வந்து ஆண்டவர். அவருக்கு நம்ம வளைந்து கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே. பட் இதுல இருந்து ஏதாவது ஆம், நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறோமா அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னோம்னா பாடுகளே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவது பாடுகளின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாரி, நான் இதை சொல்றேன்ட்டு யாரும் இங்க வருத்தம் படமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் பயப்படுற ஆட்களும் இல்லை என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவது பாடுகளுடைய ஆரம்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை வந்து வசைபாடுவார்கள், உங்களை உங்களை வந்து ஏளனப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். இது எல்லாமே நடக்கும். ஒரு பாடுகளின் வாழ்க்கை அங்க ஆரம்பமாகிறது. ஆனா அந்த பாடுகளின் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துடைய வல்லமையில் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நம்ம சுயத்துக்காக மரித்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சுயத்துக்காக மரிப்பது என்பது ஒரு ஆப்ஷனல்லாம் கிடையாது. அதாவது சுயத்துக்கு மரிக்க வேண்டுமென்றால் மரிக்கலாம், இல்லை என்றால் இல்லை அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம வந்து சுயத்துக்கு மரிக்காமல் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம பார்க்கிறோம். நான்காவதாக 12வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 12வது வசனத்துல பிரஸ் ஆன் டுவர்ட் த கோல், இலக்கை நோக்கி ஆம், தொடர்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நல்ல கிறிஸ்டியன் ஆயிட்டேன், அவ்வளவுதான், சூப்பர் அப்படின்னு நான் நினைக்காம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதுக்காக இயேசு என்னை அழைத்தாரோ அதை அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்றேன், ஆசையாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நான் பார்க்கிறோம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. இப்ப நான் அதை சாதிச்சிட்டேன், பிடிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணவில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பின்னான காரியத்தெல்லாம் நான் மறக்கிறேன், முன்னானதை நோக்கி போறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக வச்சிருக்கிற அந்த பந்தய பொருளை நோக்கி என்ன செய்ய போறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படிப்பட்ட ஒரு நோக்கம் அப்படின்னா, சாரி, எப்படிப்பட்ட ஓட்டம் அப்படின்னா, முன்னேறி செல்லும் ஓட்டம். அப்படியே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற ஓட்டம் இல்ல, முன்னேறி செல்லும் ஓட்டம், கண்டினியூஸா போற ஓட்டம், தொடர்ந்து போகிற ஒரு ஓட்டம். இதுல நம்பிக்கை இருக்கிறது, அப்புறம் ஒரு நோக்கம் இருக்கிறது, அது மட்டுமல்ல இதுல முயற்சியும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. மோசேயோட வாழ்க்கையை பார்த்துட்டீங்க அப்படின்னா, மோசே வந்து தன்னுடைய இன மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையை வந்து மத்தியஸ்தம் பண்ணி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுல வந்து ஒருத்தர் என்ன சொல்றான், நீ வந்து எகிப்தியனை கொன்ன, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்றாரு, எகிப்தை விட்டு அவர் ஓடி போறாரு. ஓடி போய் வனாந்திரத்துல அவர் வாழ்றார். அங்க வந்து அவரு திருமணம் முடிக்கிறாரு. தன்னுடைய மாமனார் வீட்டுல அவர் இருக்கிறாரு. அப்புறம் ஆட்டு மந்தையை மேய்க்கிறாரு. ஆட்டு மந்தையை வந்து வனாந்தரத்துல மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவரோட பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பேசினதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வல்லமையோட பார்வோன்ட்ட பேசுறாரு, மக்கள்கிட்ட எல்லாம் பேசுறாரு. எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட அவர் பேசுறாரு, எப்படிப்பட்ட மக்களை அவர் வந்து நடத்திட்டு போறாரு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிற ஆட்கள், எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவங்களை அவர் நடத்தி கொண்டே போகிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். அப்ப மோசேக்கு எந்த அளவுக்கு சாந்த குணம் இருந்திருக்கணும், பொறுமை இருந்திருக்கணும், யோசித்து பாருங்க. பட் அப்படி போகும்போது என்ன செய்யறாருன்னா, ஒரு தடவை தண்ணி தண்ணி
கிடைக்காத ஒரு சூழல்ல ஒரு கற்பாறையை நோக்கி பேசதான் சொல்றாரு ஆண்டவரு. ஆனா அவர் என்ன செய்றாரு? அந்த கற்பாறைய அவர் அடிச்சிடுறார். தன்னுடைய கோலினால அடித்து விடுகிறார். ஸோ அது வந்து மோசேய டிஸ்குவாலிஃபை பண்ணிருது. அ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகாம அது விட்டுருது. சரி போகாம விட்டுருதுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் ஓ காட்! என்னால இவ்வளோதான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது மூலையில உட்கார்ந்துட்டாரா? இல்ல. தொடர்ந்து நடத்திக் கொண்டே போகிறார். மக்கள நடத்திக்கிட்டே போறார், நடத்திக்கிட்டே போறார், நடத்திக்கிட்டே போறார். கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு மலையின் மேல வச்சு அவர் காண்பிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதெல்லாம் அவர் பார்க்கிறார். அத பார்த்து தான் அவர் வந்து நெறைய விஷயங்கள அவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். என்ன வரும் அப்படிங்கிறத முன்னாடியே அவர் பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாம நெனைச்ச மாரி எல்லாம் சரியா போகும்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபெயிலியர்ஸ் வரும்போது, ஆண்டவர் அந்த ஃபெயிலியர்ஸ்லயும் ஒரு நல்ல காரியத்த அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத நம்ம எதிர்பார்ப்பது மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். அல்லது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த கஷ்டமான ஒரு சூழல். இந்த மாரி மக்கள வந்து நம்ம வழிநடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு, மோசே ஒரு நாளும் ஆ ஒரு மூலையில முடங்கிலாம் கிடக்கல. அல்லது ஒரு மரத்தடியில நான் படுத்து தூங்குறேன். இங்கே நான் ஒரு கூடாரத்த போட்டு நானும் என் அ மனைவி, பிள்ளைகளும் இங்கே இருந்துர்றோம். அப்படின்லாம் சொல்லல. தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலைய அவர் செய்து முடித்தார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். எனவே ஆ வேத புஸ்தகம் சொல்கிறது எபிரேயர் 12வது அதிகாரம் 1லிருந்து 1, 2 இந்த வசனத்துல எபிரேயர் 12, 1, 2ல நாம வாசிக்கிறோம். பொறுமையோட நாம என்ன செய்யணுமா, ஆ நமக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டத்த ஓடணும். யார் மேல கண்களை வைத்து ஓடணும்? இயேசுவின் மேல கண்களை வைத்து நம்ம ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8ல பவுல் சொல்றாரு, "நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்" அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வேண்டிய அந்த நீதியின் கிரீடம் எனக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. "நல்ல போராட்டத்தை போராடினேன்" அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நாம 100 மீட்டர் பந்தயத்துலலாம் இல்ல. ஒரு மாரத்தான்ல இருக்கோம். மாரத்தான் ஓடுறது வந்து உண்மையிலே கஷ்டம். மாரத்தான்ல ஓடுறது கஷ்டம். ஏன்னா, அதுக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சு ஓடுற அந்த பலம் தேவ. சோர்வு வந்தாலும் தாங்கிக்கிட்டு போற அந்த பலம் தேவ. திரும்பி பார்க்காம எப்படியா இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் லைன போயிட்டு தொட்றணும் அப்படின்ற அந்த ஊக்கம் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். கார் ஓட்டும்போது எந்த கண்ணாடிய பார்த்து நீங்க ஓட்டுவீங்க? நீங்க முன்னாடி கண்ணாடி வழியா ரோட்ட பார்த்து நீங்க ஓட்டுவீங்க. அப்பப்ப நீங்க அ அதாவது பின்பக்கத்துல வரத காண்பிக்கிற இந்த ரியர் வியூ மிரரையும் பார்ப்பீங்க. அத பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லல. ரியர் வியூ மிரரையும் பார்ப்பீங்க. முன்னாடி நீங்க ரோட்ல என்ன வருதுன்னு பார்ப்பீங்க. பட் நீங்களும் நானும் அம் நம்முடைய கார ஓட்டும்போது, பின்னாடி வரத காண்பிக்கிற அந்த மிரரையே பார்த்து ஓட்டுனோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பல வேளைகள் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். பின்னாடி வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ, அதையே நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பின்னானவைகள் எல்லாம் விட்டுட்டு, நம்ம ஆண்டவர நோக்கி, ஆண்டவர் நமக்கு என்ன வைச்சிருக்கிறாரோ, அந்த கோல நாம தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே! இது எத காண்பிக்குது அப்டின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரும் காரியத்த காண்பிக்கிறது. நாம யோசிக்கிறோம் பல வேளைகள்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றது தானே அப்டின்னு சொல்லிட்டு. அதுல என்ன இருக்குது? வேற ஒண்ணும் இல்ல அப்டின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தா போதும், எல்லாத்துலயுமே நீங்க வளருவீங்க. ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுன்னா என்ன அப்படின்னு புரியாம இருக்காங்க. அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள வளர்றதுன்னா, சும்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அல்லது பைபிள் வாசிச்சுட்டே இருக்கிறது, அப்புறம் எப்ப பார்த்தாலும் சர்ச்சுடைய புரோகிராம்லயே இருக்கிறது. அதுதான் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்துவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவரு ஒரு ஒரு ஆ 12 வச்சுக்கோமே ஒரு 15 வயசுல 15 வயசுல அவரு அப்பாவுக்கு தச்சு வேலையில உதவி செய்ய ஆரம்பிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு. எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. எப்ப ஆரம்பிச்சிருப்பாருன்னு தெரியல. ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோமே. 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? வேலை செஞ்சாரு. எத்தன வருஷம் அவர் வந்து அப்பாவோட சேர்ந்து அவர் வேலை செஞ்சாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆம் நிச்சயமா 12 வயசுல அ இயேசுக்கு அப்பா இருக்கிறாரு. ஸோ எவ்வளவு நாள் அவர் இருந்தாரு, யோசேப்பு இருந்தாரு அப்படின்னு தெரியல.
பட் இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யோசேப்போடையும் வேலை செஞ்சு, தானும் வேலை செஞ்சு, குடும்பத்துக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு, பார்த்தீங்கன்னா 30வது வயசுல அவர் வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வராரு. பட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வரார்ல, அப்பதான் கடவுள் அவர்ட்ட வரல. அப்பதான் அவர் வந்து ஆவியில் நிரம்பல. அவர் என்றுமே என்ன செஞ்சார்னா, கடவுள் தேவன் செய்ற அந்த காரியத்தை செஞ்சார். பிதாவானவர் செய்ற காரியத்த அவர் செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பிசாசு விரட்டினாரா, மற்ற காரியத்தை செய்தாரா, அவன் நமக்கு தெரியாது. ஏன்னா, அவருடைய அ அற்புதம் கானா ஊர்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அற்புதம்லாம் செஞ்சாரா, செய்யலன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அற்புதம் சொல்லும்போது செய்யல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இதுலருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி வச்சுக்கக்கூடாது. அதாவது கர்த்தருக்குள்ள இருக்கிறது அப்படின்னா, இதுதான், அதான், இதான் அப்படின்றது இல்ல. நீங்க எப்பல்லாம் ஆண்டவருக்காக வாழ்றீங்க தெரியுமா? ஆண்டவருடைய விருப்பத்தை எப்பல்லாம் நீங்க செய்றீங்களோ, எல்லாத்துலயுமே ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே வேலையா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நீங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறி போய்க்கிட்டே இருக்கீங்க. முன்னேறி போயிட்டே இருக்கீங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்து முன்னேறி போய்க்கொண்டே இருக்கும்போது, நீங்க டெஃபினெட்லி அ உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பந்தயம் நீங்க அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். கடைசியா கடைசியா இந்த காரியத்த நான் சொல்லி முடிக்கிறேன். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் பிலிப்பியர் 3வது அதிகாரம். ஆ இப்பதான் நான் வாசிச்சேன். 12லேருந்து நான் வாசிச்சேன். இங்க நம்ம பார்க்கிறது தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரஸ் ஆன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நான் என்ன செய்றேன்? தொடர்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் இன்னைக்கு டாபிக்கே. கிறிஸ்துவுக்குள் இருந்து அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிச்சு, கிறிஸ்துவோட இணைஞ்சு நான் தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நோவா 120 வருஷம் அந்த பேழைய ஆண்டவர் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு பேழைய கட்டுனதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்திருக்கணும் அவருக்கு. 120 வருஷம். அவர் வந்து பேழைய கட்டுறாரு. அவர் வந்து விசுவாசத்தினால நடந்தாரு. மழையெல்லாம் பெய்யல, வெள்ளம்லாம் வரல. ஆ ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கிற மாரியான அறிகுறி இல்ல. ஆனா கட்டிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கொண்டே இருந்தார். அவ்வளவு பெரிய பேழை ஒன்றை ஒரு பெரிய கப்பல வந்து கட்டினாரு அப்படின்றத நான் பார்க்கிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய விசுவாசம் தேவை. அப்ப தொடர்ந்து நம்ம போய்க்கொண்டே இருக்கணும். விசுவாசத்துல ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு சாதாரண இப்பயே அ தொடர பந்தயம் இல்ல. ஒரு மாரத்தான். மாரத்தான்னு சொல்றத விட இன்னொரு விதத்திலயும் நானு இந்த இந்த ஓட்டத்த வந்து நீங்க பார்க்கும்படியா நானு கேட்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிலே ரேஸ் மாரி. ரிலே ரேஸ்ல என்ன செய்வாங்க? பட்டான் ஒரு ஒரு பொருள கொண்டு போயிட்டு அவங்க ஓடி இன்னொருத்தருக்கு குடுப்பாங்க. அப்புறம் அவரு இன்னொருத்தர்ட்ட குடுப்பாரு. அப்புறம் எப்படி போய் தொடுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்த ஓடுறது மட்டுமில்ல. நாம நம்முடைய ஓட்டத்த ஓடுறது மூலமாக மற்றவங்களையும் என்ன ஓட வைக்க முடியும். மற்ற வருகிற ஜெனரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, வருகிற சந்ததிகள் இருக்காங்க இல்லைங்களா? அவர்களுக்கு நம்ம அ நல்ல காரியங்கள சொல்லிக் குடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. நான் தான் ஓடுறேன், நான் தொடணும் அப்படின்றது. நீங்க ஓடி நீங்க தொட்டீங்க அப்படின்னா, நான் ஓடி நான் தொட்டேன் அப்படின்னா, நான் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போறேன். ஆ என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு பெரிய காரியத்த விட்டுட்டு போறேன் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு விட்டுட்டு போறேன். சொத்தா விட்டுட்டு போறேன் அப்படின்னா, அது என்னுடைய மாதிரியான வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே ஆ பிரஸ் ஆன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்யுங்க? தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போங்க. நம்ம எல்லோரும் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே போவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல.